பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும். பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நமக்கு அருளிய வேதம், கர்த்தருடைய வேதம் ஒரு நாளும் குறைவில்லாததாய் இருக்கும் என்று வேதம் சொல்லு. அது குறைவற்றது. அந்த வேதத்தை நாம் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு என்பதற்கு இடமே இல்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவிலே பலன் தருகிறது கர்த்தருடைய வசனம். அவருடைய வேத வசனங்கள் தான் நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே பலனை தந்து நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா வாழ வேண்டும், ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், ஆத்துமா பலனடைய வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய வசனம்தான் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறது. ஆகவே வேத வசனத்துக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையை குறைவற்றதாய் காத்துக்கொள்ளும். அதே நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் வேத வசனங்களை காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நம்முடைய நடைகள் ஒருபோதும் பிசகி போவதில்லை. கர்த்தர் அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடப்பார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்தின் மூலமாக அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து அவருடைய கண்களை நம்மேல் வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய வசனங்கள் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிறது. நம்முடைய நடைகள் ஒருபோதும் பிசகி போவதில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். தாவீது எழுதுகிறார், உமது வேதம் தான் என்னுடைய வாழ்க்கையின் மன மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. வேதம் மட்டும் என் வாழ்க்கையின் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். இந்த காலை வேளையிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையில துக்கம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில கவலை, வேதனை, இவைகளுக்கெல்லாம் காரணம் வேதம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது இந்த துக்கமெல்லாம் நம்மை விட்டு மாறிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 165ஆம் வசனம் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த காலை வேளையிலே நான் வேதத்தை நேசிக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. காலை வேளையில நாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் இடரல் வருவது இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே அது நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவிதான் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே அந்த உயிர்ப்பிக்கிற அந்த நிகழ்வை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறது கர்த்தருடைய வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 165 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த காலை வேளையில நாம் ஆண்டுடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வேதத்தை நேசிப்போம், இடைவிடாமல் வேதத்தை தியானிப்போம், அவருடைய வேதத்தின் வெளிச்சத்தில் நடப்போம். ஒருபோதும் நாம் இடறி போவதில்லை. அது குறைவற்றது, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு அருளின வேதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதற்குள்ள ஆலோசனை இருக்கிறது, பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அது நம்மை வழி நடத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையை இடராமல் பாதுகாக்கிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய கண்களை திறப்பீராக. தாவீது ஜெபிப்பது போல வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் வேதத்தின் அதிசயங்களை பார்க்க நீர் உதவி செய்யும். இந்த வேதத்தின் வெளிச்சத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்தும பலத்தோடு முன்னேறி செல்ல, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.